நீங்கள் பார்த்துட்டு மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் படத்தோட அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். சார் அப்படின்னு சொன்னோடனே தனுஷோட வாத்தி படத்தோட தெலுங்கு வெர்ஷன் டீசர் பார்க்க போகிறோம் போல இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிருக்கீங்க. இது அது கிடையாது. இது நம்ம விமலனோட படம். போஸ் வெங்கட் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. சித்துக்குமார் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா விமல் அவர்களோட படத்தோட ஒரு இது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து அவரோட அந்த விலங்கு வெப்சீரிஸோட ட்ரெய்லர் மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவர் படங்கள்லாம் பெருசாக டீசர் ட்ரெய்லர் அதெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ. ஸோ டீசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராதா ரவி மாதிரி இருக்கு. நலனை பத்தி யாருக்காவது தெரியுமா? இடத நாட்டு மகாராஜா தான் இந்த நலன். பாக்கிறதுக்கு நீங்க கூட தமிழ்ச்சி மாதிரி அழகாத்தான் இருக்கீங்க. எனக்கு இந்த கல்யாணம் ஒத்து வராது சார். படிப்பினா என்னன்னே தெரியாத கூட்டத்துல இருந்து வந்து டீச்சர் அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது. நான் இனிமேல் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவே மாட்டேன் சார். சாமியை கொன்னுட்டேன். ஓகே புரியுது கதை என்னன்னு. ஓகே எஸ் டீசர் முடிஞ்சிருச்சு. டீசர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்லாவும் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அந்த டீசர் பார்க்கும்போது அயலி வெப் சீரிஸ் அப்படியே கொஞ்சம் ஏதோ அங்கங்கே அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுலேயும் வந்து இதே மாதிரி தான் அந்த ஸ்கூலை வந்து கடைசியில் வந்து இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட ரிலேட்டடாக அதே மாதிரியான ஒரு கான்செப்டை தான் எடுத்து பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த டீசர் பார்க்கும்போது வந்து தெரியுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஹீரோ வந்து லவ் பண்ணுறாரு, ஆனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிய வந்து இல்லை நம்ம பொண்ணு வந்து வேலைக்கு போகிறதுனால தான் இப்படிலாம் இருக்கிறா அப்படின்னு வந்து அந்த ஸ்கூலை இடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க வில்லனோட கேங். அதாவது ஹீரோயினோட அப்பா டைரெக்டாக ஸ்கூலை இடிச்சிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சாமி ஏதோ கதையை சொல்லி அந்த ஸ்கூலை வந்து இடிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் எப்படி விமல் ஃபைட் பண்ணி ஸ்கூலை எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் 80% ஆஃப் ஸ்டோரி வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளை கதைகள் மேபி வந்து இருக்கலாம், ஆனால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். இதை வந்து எடுத்துகிட்டு தான் இதுதான் மெயின் பிளாட்டு, இதுதான் கதை வந்து இதுதான் மெயினாக இருக்கும். ஒரு மாதிரி சொல்லும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி வந்து இருக்குல்ல. கரெக்டாக வந்து ஒரு பிளாட் வந்து எடுத்துருக்காங்க. ஊர் எப்படிப்பட்ட ஒரு அதாவது ஹீரோயின் இருக்கிற ஊர் எப்படிப்பட்ட ஒரு ஊர், ஏன் வந்து விமல் வந்து வேறு இடத்துல வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து வேலை செய்ய வராரு, அதுக்கப்புறமேட்டு அந்த ஊர் எந்த மாதிரி அந்த ஸ்கூலு எந்த இது அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு இது டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் முடிகிற இடம் இன்ட்ரோல் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கூலை இடிக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. 2-3 டைம் தடுத்துட்டு அப்படியே கடைசியில் போய் எப்படி முடிக்கிறாங்க, அப்படி கொஞ்சம் போய் சூப்பராக வந்து முடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் வந்து கையில் எடுத்துருக்காங்க. கரெக்டாக பண்ணாங்கன்னா சூப்பராக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா சொதப்பாது, ஒரு ஆவரேஜாக கண்டிப்பாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதை தான் இது. கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னா ஏதோ டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி வந்துடும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டு மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார். ரொம்ப நாள் கழித்து கிட்டாரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் வந்து இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து கேட்டேன். எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரொம்ப பிடிச்சது கிட்டார் தான். ஒரு மாசான மியூசிக் வந்து கிட்டாரில் தான் எப்பயுமே கொடுக்க முடியும். அதாவது ரொம்ப மாசான மியூசிக் வந்து கிட்டாரில் தான் கொடுக்க முடியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பல வருஷமாக அனிருத் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தான் இன்னும் அவர் வந்து பீக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் சொல்லிக்க முடியாது, பட் இட் குட்ஸ். இந்த டீசரில் வந்து அந்த ஸ்டார்டிங் வந்து கிட்டார் போர்ஷன் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மாசாகவும் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. கரெக்டான ஒரு பிளாட் எடுத்துருக்கிறாங்க. கரெக்டாக பண்ணால் படம் நல்லாவும் வரும். இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த அந்த கன்னிமானம் படம் வந்து நிறையா அவார்ட்ஸ்லாம் வின் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் சரியாக எடுக்கலைன்னா அப்படி கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி வந்து வந்துடும். அதோட ரொம்ப முக்கியம் விமலண்ணனுக்கு ஒரு கம்பேக் வந்து ரொம்ப மஸ்ட். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு அவர் தான். விஜய் சேதுபதியெல்லாம் அவர்லாம் பண்ணி அவர் வந்து அவர் படங்களில் வந்து இது பண்ணலனாலும் மற்ற படம்லாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரை விட ஒரு மச் நீடட் கம்பேக் வந்து எதுக்கு சம்மந்தம்லாம் விஜய் சேதுபதி சொன்னான்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக ஒரு கம்பேக் கொடுத்ததுனால அப்படி சும்மா ஒரு சொன்னேன், அவ்வளோதான். ஒரு மச் நீடட் கம்பேக் விமனுக்கு தேவை. ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு கம்பேக்கு அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வேணும். ஸோ டீசர் லுக்ஸ் நைஸ். பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.